ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அளவு ஜாக்கெட் வச்சு வெட்டுறது எப்படி நான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். நார்மலா அளவு ஜாக்கெட் வச்சு ஈஸியா ஒரு லைனிங் ஜாக்கெட் எப்படி வெட்டுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். எப்பவும் போல துணியை மோல்டிங் பக்கம் நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்லயும் போட்டுக்கிட்டு அழகா பாட்டத்துக்கு ஒரு மார்க்கு, இந்த அளவு ஜாக்கெட் என்னவோ அதை அப்படியே நம்ம எடுக்க போறோம். இது அவங்க ஜாக்கெட் கரெக்டா இருக்கு அப்படின்னு இருக்காங்க, இதே அளவு கிட்ட சொல்லியிருக்காங்க. ஷோல்டர்ல இருந்து உயரத்தை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். 13 இன்ச்சு வச்சுக்கிறோம். இந்த 13ல ஆப்போசிட்ல ஒரு மார்க் நேர் லைனுக்காக அது போட்டுக்கிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது, எல்லாரும் கட் பண்ணக்கூடிய ஈஸியான மெத்தட் இது. அப்படியே நம்ம போட்டு அப்படி அப்படியே ஒரு செராக்ஸ் மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். 4.5 ஒரு புள்ளி ஆம்கோல் இறக்கம் இருக்கு. இது மாதிரி விரிச்சு போட்டுக்கணும். நம்ம பாடியை லூஸ் எடுக்கும்போது இது மாதிரி கரெக்டா விரிச்சு போட்டுக்கணும். பேக் செட்டை இது மந்த் லென்த் எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கணும். 18 இருக்கு, 18ல பாதி 9. இந்த 9 அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இந்த இடுப்பளவு இருக்கு பாருங்க, இந்த இடுப்பளவை அப்படி ஒன்று சேர்த்துக்கணும். ஃப்ரண்டை விட்டுட்டு பேக் மட்டும் அப்படி ஒன்று சேர்த்துக்கிட்டு இடுப்பளவு இது டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுருக்கிறேன். பாக்கி நம்ம தையல் வாசிக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். மேக்சிமம் ஒரு 5 5.5 போதும், கரெக்டா இருக்கும். சப்போஸ் எதனா டவுட்டா இருந்துச்சுன்னா அப்படி செக் பண்ணிக்கிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆம்கோல உங்களுக்கு 5.25 வச்சா போதும். ஆம்கோல் இப்போ நம்ம அந்த ஆம்கோல் அப்படி செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கு. இப்படிதான் நம்ம ஆம்கோலை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வெட்டிக்கணும். அதாவது நம்ம ஒரு மார்க் போடுறோம், அந்த மார்க்ல நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்படி செக் பண்ணும்போது ஏதாவது முன்ன பண்ண வந்துச்சுன்னா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதா, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒரு மார்க்கு. இதோட கணக்கு பாத்தீங்கன்னா வளைவு வந்து ஒரு 1.25, 1 இன்ச்சு 1.25 1.5 இப்படி வரும். இதுல 1.25 வருது, பாடிக்கு தகுந்த மாதிரி இது. அடுத்தது பேக் நெக்கு. இவங்க கொஞ்சம் க்ளோஸா போடுறாங்க, அதாவது இறக்கமா போடுறாங்க பிராடா, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். பிராடா போடுறாங்க இவங்க. 2.25 வச்சுங்க, கரெக்டா இருக்கும். 1/4 வச்சு 2.25 வச்சுக்கிட்டு இது ஒரு மார்க் அடிச்சுக்கிறோம். இப்ப நம்ம இது கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஏதாவது முன்ன பண்ண வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். நார்மலா இது வந்து அளவு ஜாக்கெட்டை வச்சு மார்க் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. இப்படி செக் பண்ணிக்கணும். இப்படி கரெக்டா இருந்துச்சுன்னா தையல் வாசிக்கு இங்க சைடுல விட்டுட்டு இப்படி கரெக்டா நம்ம செக் பண்ணிக்கணும். இப்படி ஒரு மார்க் அடிச்சுக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியா புரியும், நல்லா இருக்கும். இதே மெத்தட்ல தான் நானும் வெட்டுறேன். கம்ப்ளைண்ட் மேக்சிமம் கம்ப்ளைண்ட் வர்றது. அப்படியே வெட்டிக்கலாம்.
எப்பவுமே பேக்ல கழுத்து வெட்டும்போது அப்படி ஒரு ரவுண்டு மாதிரி அழகா எடுக்கணும். அவ்வளவுதான். பேக் தட்டு வெட்டியாச்சு. அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் பாடி அளவு சின்னதா இருந்துச்சுன்னா இதுலயே டக்குன்னு அடுத்தது கை எடுத்துடலாம். பாடி அளவு பெருசா இருந்துச்சுன்னா கை வந்து உங்களுக்கு இந்த பகுதி சின்னதா இருக்கிறதுனால நம்ம தனித்தனியா போட்டு வெட்டுற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் தட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து பாடி சின்ன அளவுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் கை எடுத்துக்கலாம். ஒரு இன்ச்சு விட்டா போதும் லைனிங் ஜாக்கெட்டுக்கலாம். என்ன நீட்டோ அப்படியே வச்சிடலாம் கை உயரம். அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆம்கோல் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதுல இருந்து 1.5 1.25 கேப் விட்டு வரைஞ்சி விடலாம். இந்த அளவு வந்து 2 மெத்தட்ல பண்ணலாம். ஒண்ணு வந்து இப்படி வச்சு பாக்குறது, இப்படி வச்சு மார்க் பண்றது. இன்னொன்னு நம்ம என்ன ஆம்கோல் நம்ம எல்லா ஜாக்கெட்டுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆம்கோல் இதை வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு இருக்கிறத விட இது கரெக்டா செட் ஆயிரும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. அப்படியே என்ன பண்றீங்கன்னா அந்த ஆம்கோலை இதுல தையல் வாசி விட்டுட்டு கரெக்டா இதுல தூக்கி வச்சு கரெக்டா மார்க் பண்ணணும். உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மார்க் பண்ணிக்கலாம். இதுல அப்படியே கவர் தட்டு எடுத்துக்கலாம். முடிச்சு கையை முடிச்சு அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு எடுத்துருவோம். பேக் தட்டு இதுல எடுத்து போட்டுக்கலாம். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் செட் வெட்டுறதுக்கு முன்னாடி ஜாக்கெட்டு கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். கிராஸ் கட்டிங்கானா அந்த இடத்துல பிடிச்சி இழுக்கும்போது லப்பர் மாதிரி வரும், இது ஸ்டிப்பா இருக்கும். அதுல வச்சு நம்ம பண்ணி பிடிச்சிடலாம். இது நேர் கட்டிங் ஜாக்கெட்டு தான். நேர் கட்டிங் ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா நேர் கட்டிங் இருந்தாலும் கிராஸ் கட்டிங்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறும். நேர் கட்டிங் ஜாக்கெட்ல பேக் தட்டு 13 இருக்கு. இங்க ஃபுல்லா 12 இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பேக் தட்டு 13 இருந்துச்சுன்னா தையல் வாசி விடாம இங்க ஃப்ரண்ட் தட்டு 13 இருந்தா போதும். அதாவது 1 இன்ச்சு கம்மியா இருந்தா போதும். 13 பேக் தட்டுன்னா இது 12 இருந்தா போதும். இப்போ இது கரெக்டா இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து இது பட்டி போறதுக்காக நம்ம வெட்டிக்கலாம். இதுல இப்படி வச்சு செக் பண்ணிக்கலாம்.
இது வெளியில போதா ரொம்ப உள்ள போதா என்னன்றது அந்த இடத்துல கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு நம்ம மார்க் பண்றது நல்லது. இது ஒரு லைனு. அந்த பேக் தட்டை என்ன ஆம்கோலோ அதை அப்படியே போட்டு வரைஞ்சிக்க வேண்டியதான். இந்த இடம் ஒரு 3-4 இன்ச்சு வரைக்கும் நேரா வரணும். அடுத்து ஃப்ரண்ட் தட்டு மார்க்கு. ஃப்ரண்ட் தட்டு மார்க் கரெக்டா வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு சும்மா லைட்டா தையல் வாசி. இது அப்படியே ஒரு நேர் லைன் அடிச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஃப்ரண்ட் மார்க்கு தையல் வாசிக்கு இந்த சைடுல தையல் வாசிக்கு விட்டுட்டு இது அப்படியே நீங்க அதை இப்படி குழைச்சு கொண்டு வந்தீங்கன்னா அது எங்க வருதோ அதை கரெக்டா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இது கரெக்டா இருக்கும் இந்த மெத்தடு. இது அப்படியே எடுத்துடலாம். பேக் தட்டோட ஃபினிஷிங் உயரம் 13. ஃப்ரண்ட் தட்டுல இந்த இடத்துல தையல் வாசிக்க நம்ம விட தேவையில்ல. அப்படியே நேரா லாஸ்ட்ல இருந்து 12 வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விகாச இறக்க முறை இது. ஆனா அளவு ஜாக்கெட்ல அது கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்படி அவங்க இறக்கி வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் சில பேர் இறக்கி போடுவாங்க. கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த இடம் இங்க தையல் வாசிக்கு போக இந்த இடம் கரெக்டா இருக்கு பாருங்க. அப்ப இது கரெக்டான மெத்தட் தான் இது. இப்ப இதை அப்படியே நேர் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு மேல ஏத்திக்கணும். சைடு இந்த சைடு 1.5 இன்ச்சு மேல ஏத்திக்கிட்டு இங்க இந்த டாட் எவ்வளவு பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த டாட்ல ஒரு மார்க். இதோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம ஒரு தோராயமா ஒரு கணக்கு பண்ணலாம். இல்ல உங்களுக்கு அப்படி வைக்க முடியலன்னா இதை பிடிச்சிக்க வேண்டியதான். இது எவ்வளவு டாட் பிடிச்சிருக்காங்களோ புதுசா கத்துக்கிறவங்க இந்த மெத்தட்ல பண்ணலாம். உங்களுக்கு குழப்பம் இல்லாம இப்படி பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கும் இந்த மெத்தட். இது நம்ம இந்த சுற்றளவு கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த ஜாயிண்ட் இதில் வச்சு பார்க்கணும். அடுத்தது இதில் வச்சு இங்கே எக்ஸ்ட்ரா தையல் வாசி கரெக்டாக இருக்கு. இதை நம்ம அப்படியே வெட்டிட வேண்டியதான். நான் நம்ம கடையில ரெகுலரா கட்டிங் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. இப்படிதான் நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். இதுல அளவுக்கு தகுந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணுவேன். அந்த அந்த மாதிரி நுணுக்கம்லாம் நம்ம போக போக தான் வரும். இது பொதுவான ஒரு கட்டிங் மெத்தட். ஒரு 1/2 இன்ச்சு ஆம்கோல் அப்படியே லைட்டா இறக்குன மாதிரி வந்து அதுல கொண்டாந்து இழைச்சு விட்டு ஷேப் கொஞ்சம் நல்லா உள்ள அப்படி வரும்போது உங்களுக்கு இந்த பகுதி சுருக்கம் இல்லாம இருக்கும், அழகா இருக்கும். அவ்வளவுதான், மொத்த கட்டிங் முடிஞ்சு. இதுதான் நார்மலா ஒரு லைனிங் ஜாக்கெட்டை வச்சு நம்ம பொதுவா வெட்டக்கூடிய ஒரு மெத்தடு. நான் இதே மாதிரி தான் பண்றேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூப்பரா ஜாக்கெட் செட் ஆயிரும். இந்த பட்டியை ஒரு முறை வெட்டிக்கங்க லாஸ்டா. இந்த பட்டி வெட்டுற மெத்தடை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த டாட்டும் கரெக்ட் பண்ணி நேர் பண்ணிக்கிட்டு வாங்க. அடிச்சாச்சு.
90 ரூபாண்ணா. இது மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படி லைட்டா அப்படி எடுத்து அப்படி கொண்டு போகணும். இந்த இடத்துல ஒரு ஷேப் கொடுக்கணும். அந்த கப் சைஸ் அப்படி கரெக்டா உட்கார்ற மாதிரி இந்த இடத்துல கரெக்டா ஒரு வளைவு ஷேப் கொடுத்துட்டு இதை நேர் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கும். இந்த மெத்தட் சூப்பரா இருக்கும். இது கரெக்டா அந்த கப் சைஸ் வந்து கரெக்டா உட்காந்துரும். அவ்வளவுதான். இதே மாதிரிலே நீங்க வெட்டி பாருங்க, சூப்பரா செட் ஆயிரும் உங்களுக்கு. இப்ப வெட்டல லைனிங்க அப்படியே ஒரிஜினல்ல போட்டு வெட்டிக்கிறலாம். ஓகே, கட்டிங் முடிச்சு. இப்போ நான் இதை எப்படி என்னுடைய மெத்தட்ல ஈஸியா தைக்கிறேங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. நன்றி.